தாய் வீடு மார்ச் 2026. ஃபிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டு 2. காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனைகள். எழுதியவர் தே. ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. தொடக்க குறிப்புகள். 20ஆம் நூற்றாண்டின் பின்னரை பகுதியில் உலகை திருப்பி கவனம் பெற்றோர் மிகச் சிலரே. அதில் ஃபிடல் காஸ்ட்ரோவின் இடம் முதன்மையானது. கிட்டத்தட்ட 5 தசாப்தங்களாக காஸ்ட்ரோ கியூபாவின் தலைவிதியை வடிவமைத்து கரீபியன் தீவுகளுக்கும் லத்தீன் அமெரிக்காவுக்கும் அப்பால் உள்ள அரசியல் நீரோட்டங்களில் அவர் செல்வாக்கு செலுத்தினார். அவரது உருவம் புரட்சி, எதிர்ப்பு, சித்தாந்த உறுதி ஆகியவற்றின் பிரதிபிம்பமாக இருந்தது. மாற்றத்தை, தியாகத்தை, ஏகாதிபத்திய எதிர்ப்பை வலியுறுத்தும் நீண்ட உரைகளுடன் அவரது குரல் நன்கறியப்பட்டது. பலரால் நேசிக்கப்பட்ட, சிலரால் வெறுக்கப்பட்ட காஸ்ட்ரோ நவீன சகாப்தத்தின் மிகவும் முக்கியமான அரசியல் சிந்தனையாளர்களில், அரங்காடிகளில் ஒருவராக இருந்தார் என்பதை மறுக்க முடியாது. அவரது அரசியல் முக்கியத்துவம் உடையதாக இருந்த போதிலும் காஸ்ட்ரோவின் அறிவுசார் பங்களிப்புகள் பெரும்பாலும் கியூப புரட்சியின் வியத்தகு நிகழ்வுகளாலும் கெடுபிடிப்போரின் புவிசார் அரசியல் பதட்டங்களாலும் மறைக்கப்பட்டுவிட்டன. பல விவாதங்கள் அவரை வெறுமனே ஓர் அடையாள சின்னமாக குறைக்கின்றன. அவரது ஆதரவாளர்களுக்கு அவர் ஏகாதிபத்திய எதிர்ப்பின் சின்னம், எதிர்ப்பாளர்களுக்கு அவர் சர்வாதிகார அடக்குமுறையின் சின்னம். இங்கே அடிப்படையான சில கேள்வியை நாம் கேட்டாக வேண்டும். அவர் தனது உலக கண்ணோட்டத்தை உயிர்ப்பித்த அடிப்படை கருத்துக்களுடன் போராடாமல், அவை பற்றிய புரிதல் இன்றி எவ்வாறு ஒரு புரட்சியை நடத்தவோ பின்னர் நாட்டை தலைமையேற்று வழிநடத்தவோ முடியும்? ஒரு மனிதர் ஒரு வெகுஜன இயக்கத்தை எவ்வாறு ஊக்குவிக்க முடியும்? ஒரு நாட்டின் அடையாளத்தை எவ்வாறு மறு வடிவமைக்க முடியும்? பல தசாப்தங்களாக பூமியின் மிகவும் சக்தி வாய்ந்த நாட்டை எவ்வாறு எதிர்க்க முடியும்? இந்த கேள்விகளை புரிந்து கொள்ள தாடி வைத்த கெரில்லா போராளி என்ற உருவத்திற்கு அப்பால் காஸ்ட்ரோவை நாம் பார்க்க வேண்டும். அவரது செயல்களுக்கு பின்னால் உள்ள சித்தாந்த கட்டமைப்பை ஆராய வேண்டும். ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனை, வரலாற்று சூழ்நிலைகள், தத்துவார்த்த தாக்கங்கள், தனிப்பட்ட நம்பிக்கைகள், நடைமுறை தழுவல்கள் ஆகியவற்றின் சிக்கலான கூட்டாக வெளிப்பட்டன. அவர் பிடிவாதமாக மார்க்சியராகவோ அல்லது வெறும் தேசியவாதியாகவோ இருக்கவில்லை. ஒரு நடைமுறை மூலோபாயவாதியாகவோ அல்லது வெறுமனே ஓர் இலட்சியவாத கனவு காண்பவராகவோ நடந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு கலப்பின சித்தாந்த கட்டமைப்பை உருவாக்கினார். இது ஃபிடெலிஸ்மோ என்று குறிப்பிடப்படுகிறது. இது மார்க்சிய லெனினிசம், கியூப தேசபக்தி, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, சமூக மாற்றத்தின் ஆழமான தார்மீக கண்ணோட்டம் ஆகியவற்றை இணைத்தது. இந்த சித்தாந்த தொகுப்பு நிலையானது அல்ல. புரட்சியைப் போலவே காஸ்ட்ரோவின் சிந்தனையும் காலப்போக்கில் முதிர்ச்சி அடைந்தது. புதிய உலகளாவிய யதார்த்தங்களை எதிர்கொள்வது, உள் சமூக அழுத்தங்களுக்கு பதிலளிப்பது, அவரது வெற்றி தோல்விகளிலிருந்து படிப்பினைகளை இணைப்பது ஆகிய அம்சங்களை கொண்டிருந்தது. காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனையை ஆராயும் போது கியூபாவின் வரலாற்று சூழலால் அது எவ்வளவு ஆழமாக வடிவமைக்கப்பட்டது என்பதை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம். பல நூற்றாண்டுகள் நிலைத்த காலனித்துவம், பல தசாப்த கால அமெரிக்க பொருளாதார ஆதிக்கம், புரட்சிக்கு முந்தைய சமூகத்தை வரையறுத்த வேரூன்றிய சமத்துவமின்மை ஆகியன அடிப்படையானவைகளாகும். 1959 முன்பு இருந்த கியூபா காஸ்ட்ரோவின் பார்வையில் அதன் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் ஆற்றலையும் இழந்த ஒரு தேசம். பாடிஸ்டா சர்வாதிகாரத்தின் கீழ் வேரூன்றியிருந்த ஊழல், அமெரிக்க பொருளாதார சார்பு, சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றை அடிப்படையாக சீர்திருத்தங்கள் மூலம் நிவர்த்தி செய்ய வியலாது என்ற அவரது நம்பிக்கையை கியூபாவின் நிலைமைகள் வலுப்படுத்தின. ஒரு பரந்த புரட்சிகர மாற்றம் மட்டுமே கியூப சமூகத்தில் பொதிந்துள்ள அநீதிகளை வேரோடு பிடுங்க முடியும். இந்த புரட்சியின் யோசனை, அதன் தேவை, அதன் முறைகள், அதன் தார்மீக தன்மை அவரது அரசியல் சிந்தனையின் மையமாக மாறியது. லத்தீன் அமெரிக்க அடையாளத்தை வடிவமைத்த பரந்த அறிவுசார் அரசியல் நீரோட்டங்களின் விளைவாகவும் காஸ்ட்ரோ இருந்தார். 19ஆம் நூற்றாண்டின் கவிஞரும் புரட்சியாளருமான ஜோர்ஜ் மார்டி மீதான அவரது மரியாதை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தேசிய இறையாண்மை ஆகியவற்றை மையம் கொண்ட தனித்துவமான கியூப மரபில் அவரது சித்தாந்தத்தை அடித்தளமாக கொண்டது. கண்ணியம், சுதந்திரம், சமூக நீதி என்பவற்றுக்கான மார்டியின் அழைப்புகள் காஸ்ட்ரோவுக்கு அவர் தனது வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்திய ஒரு தார்மீக சொற்களஞ்சியத்தை வழங்கின.
இதேபோல் மார்க்சிய கோட்பாடு முதலாளித்துவ சுரண்டலுக்கான கட்டமைப்பு விளக்கத்தையும் அடக்குமுறை அமைப்புகளை தூக்கி எறிவதற்கான ஒரு வரைபடத்தையும் வழங்கியது. இருப்பினும் காஸ்ட்ரோ இந்த கருத்துக்களை வெறுமனே மரபுரிமையாக பெறுவதில் ஒருபோதும் திருப்தி அடையவில்லை. அவர் அவற்றை தழுவி மறுபரிசீலனை செய்தார். கியூபாவின் தனித்துவமான யதார்த்தங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய சோசலிசத்தின் மாதிரியை உருவாக்க முயன்றார். காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனையின் மற்றொரு அத்தியாவசிய பரிமாணம் புரட்சி என்பது ஓர் உயிருள்ள பரிணாம வளர்ச்சியடைந்து வரும் செயல்முறை என்ற அவரது கருத்தாகும். புரட்சியை ஒரு தனித்துவமான வரலாற்று நிகழ்வாக கருதிய சில மார்க்சிய கோட்பாட்டாளர்களை போலல்லாமல் உண்மையான புரட்சிக்கு தொடர்ச்சியான விழிப்புணர்வு, சித்தாந்த தெளிவு, தார்மீக ஒழுக்கம் என்பன தேவை என்று காஸ்ட்ரோ வலியுறுத்தினார். இது அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமல்ல, சமூகம், நிறுவனங்கள் மற்றும் கூட்டு நனவின் தொடர்ச்சியான மாற்றமாகும். புரட்சி என்ற கருத்தை கோடிட்டு காட்டும் அவரது பிரபலமான 2000ஆம் ஆண்டு உரையில் காஸ்ட்ரோ நேர்மை, தியாகம், ஒற்றுமை போன்ற மதிப்புகளை வலியுறுத்தினார். அரசியல் மாற்றம் நெறிமுறை மாற்றத்திலிருந்து பிரிக்க முடியாதது என்று அவர் எவ்வளவு ஆழமாக நம்பினார் என்பதை அவ்வுரையில் வெளிப்படுத்தினார். காஸ்ட்ரோவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு வெறுப்பு அரசியல் உத்தியல்ல, அது அவரது உலக கண்ணோட்டத்தின் ஒரு மூலக்கல்லாகும். அமெரிக்க மேலாதிக்கத்துடனான அவரது வாழ்நாள் மோதல் புவிசார் அரசியல் யதார்த்தங்களால் மட்டுமல்ல, தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்கான கொள்கை ரீதியான அர்ப்பணிப்பாலும் இயக்கப்பட்டது. இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாடு அவரது சர்வதேசியத்திற்கு நீடிக்கப்பட்டது. ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க கண்டங்களில் விடுதலை இயக்கங்களை ஆதரித்தல், 3ஆம் உலக ஒற்றுமைக்காக வாதிடல், அணிசேரா இயக்கத்தில் பங்கேற்பது ஆகியன இதில் சில. புரட்சிகர போராட்டம் உலகளாவியதும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதும் என்ற அவரது நம்பிக்கையை இந்த நடவடிக்கைகள் பிரதிபலித்தன. இந்த கட்டுரை ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனையை 4 முக்கிய பரிமாணங்கள் வழியாக ஆராய்கிறது. காஸ்ட்ரோவின் சித்தாந்தத்தின் அறிவுசார் அடித்தளங்கள். மார்டி, மார்க்சியம், தேசியவாதம், பிராந்திய வரலாறு ஆகியவற்றை மையப்படுத்திய அவரது உலக கண்ணோட்டம். செயல்முறையும் கொள்கையாக புரட்சியும். புரட்சியை ஒரு தொடர்ச்சியான தார்மீக அரசியல் திட்டமாக கருதிய காஸ்ட்ரோவின் தனித்துவமான கருத்தாக்கம். ஏகாதிபத்திய எதிர்ப்பும் சர்வதேசியமும். உலகளாவிய அதிகார இயக்கவியல், அவற்றில் கியூபாவின் இடம், அவரது எதிர்ப்பு உத்திகள் பற்றிய அவரது கட்டமைப்பு. சமூக மாற்றமும் தார்மீக ஒழுக்கமும். கல்வி, சுகாதாரம், சமத்துவம், சமூக நெறிமுறைகள் உள்ளிட்ட சோசலிச சமூகம் பற்றிய அவரது பார்வை. இந்த கருப்பொருட்களை ஆராய்வதன் மூலம் காஸ்ட்ரோவின் செயல்களை உயிர்ப்பித்த கருத்துக்களையும் கியூபாவிற்கும் பரந்த உலகிற்கும் அவர் விட்டு சென்ற மரபையும் நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். பொதுமைப்படுத்தப்பட்ட சித்திரங்கள், அரசியல் துருவ முனைப்புகளுக்கு அப்பால் ஃபிடல் காஸ்ட்ரோ ஓர் ஆழமான சிந்தனையுள்ள புரட்சியாளராக வெளிப்படுகிறார். அவரது அரசியல் சிந்தனை தொடர்ந்து விவாதத்தையும் பிரதிபலிப்பையும் தூண்டுகிறது. காஸ்ட்ரோவின் சித்தாந்தத்தின் அறிவுசார் அடித்தளங்கள். ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனையை புரிந்து கொள்ள ஜோஷே மார்டியுடன் தொடங்க வேண்டும். காஸ்ட்ரோவை பொறுத்தவரை மார்டி வெறுமனே ஒரு தேசிய வீரர் மட்டுமல்ல, அவர் புரட்சியின் அறிவுசார் ஆசிரியர். கியூபாவின் 19ஆம் நூற்றாண்டின் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்தை 20ஆம் நூற்றாண்டின் சமூக நீதி மற்றும் தேசிய கண்ணியத்திற்கான திட்டத்துடன் இணைக்கும் ஒரு தார்மீக திசை காட்டி. 1953ஆம் ஆண்டு காஸ்ட்ரோவின் நீதிமன்ற உரையில் வரலாறு என்னை விடுதலை செய்யும், பாடிஸ்டாவின் சர்வாதிகாரத்திற்கு எதிரான கிளர்ச்சியை நியாயப்படுத்த மார்டியின் கருத்துக்களை எடுத்துக்காட்டினார். குடியரசின் முறியடிக்கப்பட்ட அரசியலமைப்பு ஒழுங்கையும் கியூபாவின் இறையாண்மையையும் பாதுகாப்பதற்காக கிளர்ச்சியை வடிவமைத்தார். மார்டியின் சிந்தனைகளில் மையப்படுத்திய இந்த நங்கூரமிடல் நெறிமுறை அவருக்கு கண்ணியம், சுதந்திரம், தியாகம் போன்ற சொற்களஞ்சியங்களை வழங்கியது. மார்டியின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு காஸ்ட்ரோவின் சர்வதேச கண்ணியத்தையும் வடிவமைத்தது.
ஏழைகளை பாதுகாத்தல், சமத்துவம், சுதந்திரம் ஆகிய புரட்சியின் தார்மீக உலகளாவிய தன்மைக்கான கூற்றுக்கள் ஒரு லத்தீன் அமெரிக்க மூன்றாம் உலக பணியாக கஸ்ட்ரோவால் முன்னெடுக்கப்பட்டன. கியூபாவின் சுய புரிதலில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது வெறும் வெளியுறவு கொள்கை கோடாக இருக்கவில்லை. அது ஒரு காலனித்துவ தேசத்தின் கண்ணியத்தை மீட்டெடுக்க தேவையான இறையாண்மையின் நெறிமுறை முன்மாதிரியாகும். இதனால் தான் காஸ்ட்ரோவின் பிற்கால உலகளாவிய சொல்லாட்சியும் நடைமுறையும் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்தையும் உள்நாட்டில் சோசலிச மாற்றத்துடன் அணிசேராமையையும் வலியுறுத்தின. கியூப புரட்சியின் வெற்றிக்கு பின்னர் காஸ்ட்ரோ யார் என்ற கேள்வி எல்லோரிடத்திலும் இருந்தது. அவர் அரசியல் சித்தாந்தம் குறித்து தெளிவின்மை நிலவியது. 1961 டிசம்பர் மாதம் 2 அன்று நான் ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் என்று அவர் பகிரங்கமாக உறுதிப்படுத்தினார். இங்கு கவனிக்க வேண்டியது, காஸ்ட்ரோவின் மார்க்சியம் ஒருபோதும் வெறும் இறக்குமதி அல்ல. அது இறையாண்மை, நீதி ஆகியவற்றில் அடித்தளமான கியூபக் கதையோடு இணைந்ததாக இருந்தது. 1961 மே தின உரையில் கியூபா ஒரு சோசலிச நாடு என்று அறிவித்தது முதல் காஸ்ட்ரோ புரட்சியின் பாதையை எவ்வாறு கோட்பாடு ரீதியாக வடிவமைத்தார் என்பதை நோக்கும் போது அவர் 2 சவால்களை எதிர்நோக்கினார். சோவியத் கையேடுகள் கரீபியன் யதார்த்தங்களுக்கு பொருந்தவில்லை என்பதை வலியுறுத்தி கியூப புரட்சி தனக்காக சிந்திக்க வேண்டியிருந்தது. கியூப நிலைமைகளுக்கு சோசலிசத்தை வடிவமைக்க வேண்டியிருந்தது. 1961 பிரகடனம் வெறும் ஒரு சித்தாந்த ஒப்புதல் வாக்குமூலம் மட்டுமல்ல, அது கியூபாவை உலக அமைப்பில் மறுநிலைப்படுத்தியது. ஏகாதிபத்திய எதிர்ப்பை ஒரு வல்லரசுக்கு எதிரான மூன்றாம் உலக சர்வதேசியத்தின் ஒரு திட்டமாக மாற்றியது. 1953 தனது திட்டத்தின் முதல் வெளிப்பாட்டிலிருந்து ஃபிடல் காஸ்ட்ரோ புரட்சியை ஓர் ஆட்சி கவிழ்ப்பு அல்லது தேர்தல் மாற்றம் என்ற குறுகிய நிலைப்பாடுகளுக்கு வெளியே அதைவிட அதிகமானதாக வடிவமைத்தார். இது சட்டபூர்வமான தன்மை, பொருளாதாரம், குடிமை வாழ்க்கை ஆகியவற்றின் விரிவான மாற்றமாகும். புரட்சிகள் உண்மையானதாக இருக்க வேண்டும், கையேடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடாது என்று காஸ்ட்ரோவின் சூத்திரம் வலியுறுத்துகிறது. புரட்சியை ஒரு நெறிமுறை செயல்முறையாக காட்டுவது ஒழுக்கத்தை ஒரு குடிமை நட்பண்பாக மாற்றியது. கியூபாவின் சுகாதாரம், கல்வி ஆகியவற்றின் மேம்பாடுகளை பற்றி கருத்துரைக்கும் ஆய்வாளர்கள் புரட்சியை நெறிமுறை செயல்முறையாக கண்டதன் சிறப்பான விளைவுகளாகவே இதனை காண்கிறார்கள். நடைமுறையில் புரட்சியின் செயல்முறை தர்க்கம் குவிமைய கிளர்ச்சியிலிருந்து நீடித்த ஒழுங்கை உருவாக்குவது வரை பயணித்தது. ஒரு சிறிய கெரில்லா குவிமைய கிளர்ச்சிகளை தூண்டும் கோட்பாடு புரட்சியின் தோற்றத்தை பாதித்த அதே வேளையில் காஸ்ட்ரோவின் ஆட்சியியலானது புரட்சியின் பின்னர் அவசியமான கோட்பாடுகள், நிறுவன கட்டுமானம், அரசியற் கல்வி, சர்வதேச நிலைப்படுத்தல் ஆகியவற்றின் நீண்ட பணியை வலியுறுத்தியது. கியூபாவின் சூழலில் வெற்றி பெற்ற புரட்சியும் அதை தொடர்ந்த ஆட்சியும் பெரும்பாலும் வேறு இடங்களில் தோல்வியடைந்தது. ஏனெனில் ஒரு புரட்சியை தக்க வைக்க போரால் மட்டுமே வழங்க முடியாத சமூக மற்றும் நிறுவன அங்கீகாரமும் மக்களை அரசியல் மயப்படுத்தலும் தேவைப்படுகிறது. இந்த வெளிச்சத்தில் பார்த்தால் கியூப புரட்சி செயல்முறையாக 3 இயக்கங்களை கொண்டுள்ளது. கிளர்ச்சி, மாற்றத்திற்கான சாத்தியத்தை உருவாக்குதல்; ஒருங்கிணைப்பு, மாற்றத்தை பாதுகாக்க கட்டமைப்புகளை உருவாக்குதல்; பெருக்கம், மாற்றத்தை கடந்த கலாச்சாரத்தையும் கற்பித்தலையும் உருவாக்குதல். புரட்சி என்பது ஒரு செயல்முறை என்றால் குடிமக்களுக்கு அன்றாட கஷ்டங்களை வரலாற்று நோக்கத்துடன் தெளிவுபடுத்துவது அவசியம். காஸ்ட்ரோ அதை மிக திறமையாக செய்தார். ஒற்றுமையும் சுதந்திரமும் பற்றிய அவரது தொடர்ச்சியான வலியுறுத்தல்கள் ஒன்றை கோடு காட்டின. சிக்கனம், அணிதிரட்டல், பொறுமை ஆகியவை இலக்கற்ற துன்பம் அல்ல, மாறாக ஒரு தார்மீக இலக்கை நோக்கிய விட்டுக் கொடுப்புகள் என்பதை நினைவூட்டுகின்றன. அப்படியானால் புரட்சி பற்றிய காஸ்ட்ரோவின் கருத்தை ஒரு செயல்முறையாகவும் கொள்கையாகவும் எவ்வாறு மதிப்பிடுவது? கியூப அனுபவம் செயல்முறையாக புரட்சி என்பதை பற்றிய 3 பரிமாற்றக்கூடிய செய்திகளை வழங்குகிறது. நெறிமுறைகளை மையப்படுத்தாத முடிவுகள் தோல்வியடையும். அதேவேளை நெறிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் சரிவடைந்து சீரழியும். இது கியூப புரட்சியின் நீண்ட ஆயுளையும் அதன் தொடர்ச்சியான சட்டபூர்வமான கூற்றுக்களையும் விளக்குகிறது. நெருக்கடி என்பது கற்பதற்கான திறவுகோல்.
தோல்விகளை பாடங்களாகவும் மறுசீரமைப்புகளாகவும் மாற்றுவதன் மூலம் அதிர்ச்சிகளிலிருந்து தப்பிப்பது எப்படி என்பதை புரட்சி தனக்கும் அதன் குடிமக்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். கியூப புரட்சியினதும் அதன் நிலைப்பினதும் முக்கிய பாடம் இது. சுயத்தோடு இருப்பது என்பது விருப்பத்திற்குரியது அல்ல. இறக்குமதி செய்யப்பட்ட மாதிரிகள் உள்ளூர் வரலாற்றை புறக்கணித்தால் தடுமாறும். எந்த ஒரு தீவிரமான செயல்முறை பார்வையும் ஒரு மாதிரியை சார்ந்ததாக இருக்கக்கூடாது. அதனது சூழலையும் சூழ்நிலையையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏகாதிபத்திய எதிர்ப்பும் சர்வதேசியமும். ஃபிடல் காஸ்ட்ரோவின் உலக கண்ணோட்டத்தில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது ஒரு ராஜதந்திர நிலைப்பாடாக இல்லாமல் ஒரு தார்மீக கோட்பாடாக இருந்தது. அது வளர்ச்சியின்மையையும் சார்பு நிலையையும் விளக்கியது. அது தீர்வுகளையும் பரிந்துரைத்தது. நடைமுறையாக சர்வதேசியம் என்பது காலனித்துவ, நவகாலனித்துவ அல்லது நிறவெறி ஆட்சியை எதிர்க்கும் மக்களுடன் ஒற்றுமை கொள்வதை குறித்தது. ஏகாதிபத்தியம் உலகளாவியதாகவும் தகவமைப்பு தன்மை கொண்டதாகவும் இருந்தால், கியூப புரட்சியாளர்கள் உலகளாவியதாகவும் தகவமைப்பு தன்மை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இராணுவ உதவி, அரசியல் ஒருங்கிணைப்பு, மனிதாபிமான ஒத்துழைப்பை ஒரே தொகுப்பில் இணைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காஸ்ட்ரோ வலியுறுத்தினார். இந்த தொகுப்பு காஸ்ட்ரோவின் கிளர்ச்சிக்கான ஆரம்பகால நியாயப்படுத்தல்களிலிருந்து அமெரிக்க ஆதரவு பெற்ற சர்வாதிகாரத்திற்கு எதிரான தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக தேசபக்தி, சோசலிசம், சர்வதேசியத்தை ஒரு புரட்சியின் கருத்தாக்கமாக பிணைத்த அவரது முதிர்ந்த சொற்களஞ்சியத்தை தரிசிக்கலாம். அமெரிக்காவுடனான நேரடி மோதலின் மூலம் காஸ்ட்ரோவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு கடினமடைந்தது. ஏப்ரல் 1961 கியூபாவிலிருந்து வெளியேறி அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தவர்களை பயன்படுத்தி CIA பன்றி விரிகுடா முற்றுகை ஒன்றை நடத்தி காஸ்ட்ரோவை அகற்ற முயன்றது. அம்முயற்சி தோல்வியடைந்தது. கியூபாவிற்கு எதிரான அமெரிக்க நாச வேலைகள் உள்நாட்டு அநீதி மட்டுமல்ல, இறையாண்மையை அச்சுறுத்தியது. இது உண்மையில் காஸ்ட்ரோவையும் கியூப மக்களையும் தைரியப்படுத்தியது. காஸ்ட்ரோ ஏகாதிபத்தியத்தை நிலையான எதிரியாக புரிந்து கொண்டதால் நெருக்கடிகளை கருத்தியல் ரீதியாகவும் எதிர்கொண்டார். ஏகாதிபத்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளை செயற்படுத்துவது என்பது வலைப்பின்னல்களை பின்னுவதாகும். ஜனவரி 1966 ஹவானா முக்கண்ட மாநாட்டை நடத்தியது. ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்காவிலிருந்து இயக்கங்களை ஒன்றிணைத்து ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்க மக்களுடனான ஒற்றுமை அமைப்பை OSPAL, Organization of Solidarity with the People of Asia, Africa and Latin America தொடங்கியது. விடுதலை இயக்கங்களுக்கு உதவுவதற்காக இந்த அமைப்பை உருவாக்கியதை காஸ்ட்ரோவின் நிறைவு உரை தெளிவுபடுத்தியது. இது தெற்கு ஒருங்கிணைப்பின் மையமாக கியூபாவிற்கான ஆரம்பகால வார்ப்புருவாகும். இந்த அமைப்பு ட்ரைகான்டினென்டல் என்ற காலாண்டு இதழை வெளியிட்டது. இவ்விதழே 1969 மூன்றாவது சினிமா என்ற கருத்துருவாக்கத்தை முன்மொழிந்து அதனை தத்துவார்த்த ரீதியாக வளர்த்தெடுத்தது. இந்த முக்கண்ட தருணம் ஒரு பரந்த அணிசேரா நிகழ்ச்சி நிரலில் ஊட்டப்பட்டது. 1979 கியூப தலைநகர் ஹவானாவில் இடம்பெற்ற அணிசேரா நாடுகளின் உச்சிமாநாட்டில் கியூபா தலைமை தாங்கிய போது காஸ்ட்ரோ ஒரு கடுமையான ஏகாதிபத்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை முன்வைத்தார். சில உறுப்பினர்கள், குறிப்பாக யூகோஸ்லாவியா, இந்தியா, இலங்கை சோவியத் முகாமுக்கு மிக அருகில் இருப்பதாக கருதினர். கியூபாவின் ஒற்றுமை சொல்லாட்சி என்பது பேசும் கலையை விட செயல்களால் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவர்கள், வெளிநாட்டில் பயிற்றுனர்கள் அளவிடப்படுகிறது என்று இம்மாநாட்டில் காஸ்ட்ரோ வலியுறுத்தியது முக்கியமானது. இது ஏகாதிபத்திய எதிர்ப்பை காஸ்ட்ரோ எவ்வாறு சிந்தித்தார் என்பதை படம் பிடித்து காட்டுகிறது. மாநாடுகள் அரசியலை ஒருங்கிணைத்தால் ஆப்பிரிக்கா நடைமுறைக்கான சோதனை களமாக மாறியது. போர்த்துக்கல் பேரரசுக்கு எதிரான காலனியாதிக்க போர்களில் அங்கோலா முக்கியமானது. 1975 அங்கோலா சுதந்திரமடைந்தது. கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற அங்கோலா விடுதலைக்கான மக்கள் இயக்கம், அதாவது MPLA ஆட்சியை பிடித்தது. சில காலத்திலேயே உள்நாட்டு போர் மூண்டது. ஆப்பிரிக்க விடுதலைக்கான தேசிய முன்னணியும், அதாவது FNLA, அதிலிருந்து பிரிந்த அங்கோலாவின் முழுமையான விடுதலைக்கான தேசிய ஒன்றியமும் UNITA இணைந்து
MPLA-க்கு எதிராக போரிட்டன. MPLA-க்கு எதிராக போரிடும் அமைப்புகளுக்கு அமெரிக்காவும் தென்னாப்பிரிக்காவும் உதவின. MPLA தலைமையிலான அங்கோலா அரசாங்கம் கியூபாவிடம் உதவி கோரியது. தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட அந்நிய நாட்டு படைகளின் முன்னேற்றங்களை மழுங்கடிக்க அங்கோலாவால் கோரப்பட்ட வான்வழி கடல் வழி போக்குவரத்து ஊடாக இராணுவத்தை அனுப்பும் ஆபரேஷன் கார்லோட்டாவை கியூபா தொடங்கியது. கியூபா தலையீடு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது. இது 15 ஆண்டுகள் நீடித்து MPLA-யில் வெற்றியில் முடிந்தது. இது வெளிநாட்டு படைகள் அங்கோலாவை விட்டு வெளியேறுவதை உறுதிப்படுத்தியதோடு நமீபியாவின் விடுதலையை உறுதி செய்தது. மேலதிகமாக தென்னாப்பிரிக்காவின் நிறவெறி ஆட்சியை பலவீனப்படுத்தியது. கியூபா தலையீடு சாத்தியமாக்கிய தென்னாப்பிரிக்காவின் தோல்வி நிறவெறி ஆட்சிக்கெதிரான மூலோபாய விளைவுகளை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. கியூபா அங்கோலாவை புவிசார் அரசியலாக மட்டுமல்லாமல் நினைவகமாகவும் அடையாளமாகவும் வடிவமைத்தன. ஆப்பிரிக்காவிற்கு ஒற்றுமையை திருப்பி அனுப்பும் ஓர் லத்தீன் அமெரிக்க நாடாக கியூபா முன்னிலைக்கு வந்தது. 1843 கியூபா கிளர்ச்சியை வழிநடத்திய அடிமைப்படுத்தப்பட்ட ஆப்பிரிக்க பெண்ணின் நினைவாக 1975ஆம் ஆண்டு இராணுவ நடவடிக்கையை கார்லோட்டா என்று பெயரிடுவதன் அடையாள முக்கியத்துவத்தை கியூபா எழுத்துக்கள் வலியுறுத்தின. அங்கோலாவை கருப்பு அட்லாண்டிக் முழுவதும் ஒரு நெறிமுறை உதாரணமாக அவை சித்தரித்தன. சர்வதேசியம் கவசமாக மட்டுமல்ல, அது வெள்ளை அங்கிகளையும் அணிந்திருந்தது. அல்ஜீரியாவிற்கு அவசரகால பணியுடன் 1963ஆம் ஆண்டு தொடங்கி கியூபா மருத்துவ சர்வதேசியத்தின் ஒரு விரிவான திட்டத்தை உருவாக்கியது. உலகளவில் கிராமப்புற பின்தங்கிய பகுதிகளுக்கு மருத்துவர்களை அனுப்புதல், ஹவானாவில் வெளிநாட்டு மருத்துவர்களுக்கு பயிற்சி அளித்தல், பேரழிவுகள் தொற்று நோய்களுக்கு விரைவான பதிலளிப்பு குழுக்களை உருவாக்குதல் என்பன இன்றளவும் தொடரும் செயல்கள். கியூபா மருத்துவ உதவி பல 3ஆம் உலக நாடுகளுக்கு அடிப்படையானதாக இருக்கின்றது. இந்த ஒத்துழைப்பை அளவிடுவது இயல்பாகவே அரசியல் சார்ந்தது. ஆனால் முக்கியமான அனுதாபமான ஆதாரங்கள் கூட அதன் அகலத்தில் ஒன்றிணைகின்றன. வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கியூபா சுகாதார நிபுணர்களையும் 6 தசாப்தங்களாக 100,000கணக்கானவர்களையும் கண்ணோட்டங்கள் மேற்கோள் காட்டுகின்றன. வெள்ளம், சூறாவளி, பூகம்பங்கள், எபோலா, COVID-19 போன்ற நெருக்கடிகளின் போது 20க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கியூபா மருத்துவ குழுக்களை அனுப்பியுள்ளது. இந்த மருத்துவ உதவிக்குழுக்கள் ஒரு தனித்துவமான தத்துவத்தையும் வலியுறுத்துகின்றன. அவை முதன்மை பராமரிப்பு, தடுப்பு, பணியாளர்கள் கடினமான இடங்களில் நீண்ட காலம் தங்குதல் ஆகியவற்றையும் மையப்படுத்தியுள்ளன. இதன் சிறப்பு யாதெனில், உலகின் வறுமையான நாடுகளில் உள்ள மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் மருத்துவ உதவிகளை கியூபா மருத்துவர்கள் வழங்கியமையாகும். காஸ்ட்ரோவின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு ஒருபோதும் ஆப்பிரிக்காவை மட்டும் எதிர்கொண்டதில்லை. போர்த்துகீசிய ஆப்பிரிக்காவிற்கும் சர்வாதிகாரத்தை அல்லது வெளிநாட்டு செல்வாக்கை எதிர்கொள்ளும் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உள்ள புரட்சிகர இயக்கங்களுக்கும் கியூபாவின் ஆதரவை வழங்கியுள்ளன. தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு கியூபா உதவி தீர்க்கமானதாக இருந்தது என்றும், அமெரிக்காவின் ரகசிய திட்டங்களுக்கு இந்த உதவிகள் அடிக்கடி இடையூறு விளைவிப்பதாக இருந்ததாகவும் உறுதியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. கியூபா பெரும் தியாகங்களை செய்ய வேண்டி இருந்த போதும் அது நீதியாக கருதிய இயக்கங்களுடன் துணைக்கு நின்றது. கியூபாவின் அணிசேரா நாடுகளின் தலைமை ஒரு பொருளாதார விமர்சனத்தையும் முன்வைத்தது. ஒரு புதிய சர்வதேச பொருளாதார ஒழுங்குக்கான கோரிக்கைகள், கடன் நிவாரணம், தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றை கோரியது. 1979 ஹவானா உச்சி மாநாடு ஆவணங்களும் காஸ்ட்ரோவின் உரையும் ஆயுத குறைப்பு, நிறவெறி எதிர்ப்புக்கான அழைப்பு, அபிவிருத்திக்கு முன்னுரிமை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு நெறிமுறைகள் ஆகியவற்றை கோரி நின்றன. அமெரிக்காவிற்கும் சோவியத்திற்கும் வெளியே அணிசேராத அதேவேளை ஒத்துழைக்கின்ற 3வது அமைப்பை வினைத்திறனுடன் செயற்படுத்துவது பற்றியும் அதன் அவசியம் பற்றியும் காஸ்ட்ரோ தொடர்ந்து பேசினார். அதன் முக்கியத்துவம் இன்றும் உணரப்படுகிறது.
உள்நாட்டு அரசியலைப் போலவே சர்வதேசியத்திற்கான உட்கட்டமைப்பாக அவரது சொற்பொழிவுகள் இருந்தன. காஸ்ட்ரோவின் உரைகளை ஆராயும் போது அவர் ஒற்றுமையை எவ்வாறு விவரித்தார் என்பதை நிரூபிக்கின்றன. மருத்துவர்கள், சிப்பாய், ஆசிரியர், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என அனைத்தையும் நல்க கியூபா தயாராக இருப்பதாக அறிவித்தார். உலகில் கியூபாவின் தார்மீக கடமையின் அனைத்து உருவகங்களையும் பகிர்ந்து கொள்ள அவர் திடமாக இருந்தார். கியூபா நல்ல வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். நிறைவு குறிப்புகள். ஃபிடல் காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனை எளிமையான அடையாளப்படுத்தல்களை எதிர்க்கிறது. ஏனெனில் அது கோட்பாடுகளின் அலுமாரியாக அல்ல, ஒரு வாழ்க்கை அமைப்பாக கட்டமைக்கப்பட்டது. அறிவுபூர்வமாக இது கியூபாவில் ஜோஷ் மார்டியின் தார்மீக தேசபக்தியுடனும் ஏகாதிபத்திய எதிர்ப்புடனும் தொடங்குகிறது. பின்னர் மார்க்சிய லெனினிசத்தில் நிலை கொள்கிறது. வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்ற உரையில் காஸ்ட்ரோ அரசியலமைப்பு கண்ணியத்தை பாதுகாப்பதாக கிளர்ச்சியை வடிவமைத்தார். டிசம்பர் 1961 அவர் அந்த திட்டத்தை மார்க்சிய லெனினிசத்தில் பகிரங்கமாக நங்கூரமிட்டார். கியூபாவின் இறையாண்மையை ஒரு சோசலிச அடிவானத்துடன் இணைத்தார். நீதிமன்ற உரையிலிருந்து சித்தாந்த அறிவிப்பு வரையிலான வளர்ச்சி அவரது அரசியல் தத்துவ முறையினை விளக்கும் முதலாவது கோடு காட்டல். மூலோபாய ரீதியாக காஸ்ட்ரோ புரட்சியை ஒரு நிகழ்வாக கருதாமல் நெறிமுறை கோட்பாடுகளால் வழிநடத்தப்படும் செயல்முறையாக மறுபரிசீலனை செய்தார். அவரது சுருக்கமான 2000ஆம் ஆண்டு உரை ஒரு கொள்கையை வடிகட்டியது. மாற்றப்பட வேண்டியதை மாற்றுங்கள், ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள், சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சர்வதேசியத்தை பிணைக்கவும் பணியாற்றுங்கள். இது புரட்சியின் உள் இலக்கணத்தை பின்னோக்கி தெளிவுபடுத்துகிறது. அதே நெறிமுறைசார் அரசியல் கல்வியின் மீதான அவரது ஆர்வத்தை விளக்குகிறது. ஆயிரக்கணக்கான உரைகளும் வெகுஜன பேரணிகளும் ஒரு தேசிய வகுப்பறையாக இருந்தன. அங்கு கொள்கை, நினைவகம், அணிதிரட்டல் ஆகியவை நோக்கத்தின் பகிரங்கப்பட்ட கதையாக பின்னி பிணைந்தன. இந்த அர்த்தத்தில் காஸ்ட்ரோ ஓர் அரசியல்வாதியைப் போலவே ஓர் கல்வியாளராகவும் இருந்தார். அவர் பொது வாழ்க்கையை குடியுரிமைக்கான பள்ளியாக கருதினார். சர்வதேச அளவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பும் சர்வதேசியமும் ஒரே தார்மீக நாணயத்தின் 2 முகங்களாக இருந்தன. ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றுமையை ஒரு முழக்கமாக அல்ல, ஒரு கடமையாக மாற்றினார். முக்கோண அணிசேரா மன்றங்கள் முதல் அங்கோலாவில் உள்ள போர்க்களம், பல நாடுகளுக்கு மருத்துவர்களை அனுப்பிய நீண்ட மருத்துவ சர்வதேசவாதம் வரை கியூபா அதன் அளவிற்கு ஏற்றவாறு உலகளாவிய புரட்சிகர பணியை செய்தது. கியூப ஆயுதங்களும் கியூப மருத்துவமும் தென்னாப்பிரிக்காவிலும் உலகளாவிய தெற்கு முழுவதும் யதார்த்தங்களை மாற்றியமைத்தன. காஸ்ட்ரோவுக்கு முக்கியமானது நெறிமுறையும் செயற்பாட்டின் ஒற்றுமையுமாகும். இதனாலேயே உள்நாட்டில் மருத்துவமனைகள், பாடசாலைகளை ஒழுங்கமைத்த அதே மதிப்புகள் இராணுவத்தினரையும் ஆசிரியர்களையும் வெளிநாடுகளில் உள்ள மருத்துவர்களையும் ஆட்கொண்டது. இதனாலேயே மிகவும் மதிப்பு மிக்கதாக கியூப பணி இன்றும் கருதப்படுகிறது. இதனை வடிவமைத்து செயற்படுத்தியது காஸ்ட்ரோவின் அரசியல் சிந்தனையே என்றால் மிகையாகாது. நன்றி.